ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப டேஸாகவே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே வந்து மெர்ஜ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். பட் நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிங்க. அந்த டைமில் என்னால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா இது வரைக்குமே நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 6 to 12 மொத்தமாகவே கம்பைன் பண்ண அந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். பட் நிறைய ஆஸ்பிரண்ட் 9, 10 மட்டும் இப்போ எனக்கு கொடுங்க, 11, 12 மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டதால் இந்த டைம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு 9th, 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அது மட்டும் வந்து வாங்கிக்கலாம். 11, 12 மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் 11, 12 மட்டும் படிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் புக் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை 9 to 12 கம்ப்ளீட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா 9, 10 ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் மெட்டீரியல். 11, 12 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். இல்லை 6th-லேருந்து 12th வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.